ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிளான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு யார் யார் என்னென்ன பிளான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சர்டன் டைம்குள்ளே, அதாவது 1 டேக்குள்ளே சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க SBO. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே எப்படி பிளான் சூஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சேல்ஸ் டீமா, ஸோ ப்ரமோஷன் டீமா, அப்படி இல்லைனா ரீஃபண்ட் வாங்கிக்கிறீங்களா, ஸோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் SBO நோட்டீஸ் போர்டில் இருக்கீங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா, நோட்டீஸ் போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் நமக்கு அஃபிஷியலாக நமக்கு எதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நமக்கு தெரியும், SBO நோட்டீஸ் போர்டு. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்களே வந்து ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, sboportal.org.in. இதுதான் நமக்கு SBOடைய பார்க்கணும் அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்டலே இதுதான் நமக்கு. ஸோ sboportal.org.in அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாகின் இருக்கும். அந்த லாகினை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நான் இந்த ஆல்ரெடி அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நான் சப்மிட் கொடுத்து உள்ளே போயிடுறேன். இதில் பாருங்கள், பெண்டிங் ஆக்டிவ் யூசர் கவுண்ட்டு, அதுக்கப்புறம் ரெடி டு பை கூப்பன், நாட் ரெடி டு பை கூப்பன், கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூப்பன் வந்து பை பண்ணுறது ரெடியாக இருக்கீங்க. ஸோ நான் SBOவில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்றதுக்காக சேல்ஸ் டீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் பே பண்ணி கூப்பன் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பட் நான் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொமோஷனை செக் பண்ணிக்கோங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா எனக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது, நான் சேல்ஸ்லேயும் வரமாட்டேன், ப்ரொமோஷன்லேயும் வரமாட்டேன், நீங்கள் நான் ஒர்க் பண்ண சேலரியும் நான் பே பண்ண அமௌண்ட்டும் நீங்கள் எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 3ல் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். நான் வந்து சேல்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். சேல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வெல்கம் பேஜ் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணது வந்து லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் sboportal.org.in போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சேல்ஸ் டீமா, ப்ரொமோஷன் டீமா, அப்படி இல்லைனா உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா, அது எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டீம் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டீம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண கொடுப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதை மறக்காமல் நோட்டீஸ் போர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து இதை டீம் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சேல்ஸாக, ப்ரொமோஷனாக, இல்லை ரீஃபண்டாக, ஸோ எது வேணுமோ அது கம்பல்ஷன் கிடையாது, அது உங்களோட விஷ் தான். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது 3மே நீங்கள் கம்பல்சரி சூஸ் பண்ணியே ஆகணும். இல்லை நான் எதுவுமே சூஸ் பண்ணல, டைமிங் சர்டன் டைம் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நான் சூஸ் பண்ணல அப்படின்னா எல்லாருடைய ஐடி வந்து பிளாக் ஆகிடும். பட் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ரீஃபண்ட் உண்டு, பட் அது டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும் ரீஃபண்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ முடிச்சிருக்க பீரியட்குள்ளேயே, கொடுத்துருக்க பீரியட்குள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிலே ஆகும். அதுக்கு வந்து SBO பொறுப்பாகாது, ஏன்னா அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி எல்லாருமே இது 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் ஸ்ப்ளிட் அப், ரீஃபண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு தேவையான பிளானை எப்படி சூஸ் பண்ணுன்றது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.